ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்ற காரணத்துக்காக அந்த பொண்ணை தனியா படிக்கட்டில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு கொடூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சுவாமி சித் பவானந்தான் சொல்லக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, இந்த பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அவளுக்கு முதல் முறை மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்ற காரணத்தை காட்டி இவ மாதவிடாய் ஏற்பட்டதால இவ தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியோட பிரின்சிபல் அந்த மாணவியை தனிப்பட்ட முறையில் ஒரு படிக்கட்டில் உட்கார வச்சு கிளாஸ் விட்டு வெளியில உட்கார வச்சு பரீட்சை எழுத வச்சிருக்கக்கூடிய ஒரு கொடூரம். இப்படி தீட்டுன்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களே ஸ்கூலுக்கு வந்து இப்படி தனியா உட்கார வச்சிருக்கக்கூடிய தங்களுடைய மகளை வீடியோ எடுத்து நடந்த எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வந்ததுக்கு பிறகுதான் அந்த சம்பந்தப்பட்ட பிரின்சிபலை இப்ப தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இங்க சஸ்பெண்ட் தற்காலிக சஸ்பெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளியோட ஒரு பிரின்சிபல் இனி இவங்க கல்வி கத்துக் கொடுக்கறதுக்கே தகுதி இல்லாதவங்க, இவங்களை இனிமே எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல சரியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வட மாநிலங்களில் பார்த்திருப்போம். ஒரு மாணவர்களை ஜாதி ரீதியாக அவங்களை தனிமைப்படுத்துறது, நீ தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க போய் கக்கூஸ் கழுவணும், நீங்க தலித் சமூகம் சேர்ந்தவங்க உங்களை கிளாஸ் விட்டு வெளியில உட்கார வச்சு தான் நாங்க பாடம் நடத்துவோம், நீங்க இஸ்லாமியர்கள் என்ற காரணத்துக்காக அந்த மாணவர்கள் மேல போய் வெறுப்பை காட்டுறது, இஸ்லாமியர் என்ற காரணத்துக்காக அந்த மாணவர்களை மற்ற மாணவர்களை வச்சு அடிக்க விடக்கூடிய அராஜகங்கள்லாம் ஏதோ வட மாநிலங்களில் பார்த்திருப்போம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு அராஜகம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே நடக்குதே அப்படின்னு நினைக்கும் போது இது பெரிய அளவில் வைத்தறிச்சலா இருக்கு. இன்னைக்கு உலகம் இவ்வளவு நவீனமா வளர்ந்த காலத்திலையுமே பெண்களுக்கு இயற்கை ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதை இந்த மாதவிடாய நீ இது தொட்டா தீட்டு, நீ வீட்டுக்கு தூரம் இப்படின்னு ஒதுக்கக்கூடிய காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் இதுல ஒரு புரட்சியை செஞ்சு காமிச்சாங்க. அன்னைக்கு யூதர்கள் ஒரு பெண்ணு மாதவிடாய் ஏற்பட்டுட்டா அவ எதையுமே தொடக்கூடாது, அவ உட்கார்ந்த இடமும் தீட்டு அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்துல நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட மனைவி கிட்ட ஒரு முறை துண்டை எடுக்க சொல்றாங்க. அப்ப அவங்களோட மனைவி சொல்றாங்க நான் மாதவிடாயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க உன் கையில அசுத்தம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த துண்டை எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுட்டா அது ஒரு உடல் உபாதை தானே தவிர அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் ஒரு பொருளை தொட்டாலோ அவ உட்கார்ந்தாலோ அவ நம்ம கூட பழகினாலோ அது தீட்டாகாது அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை நபிகள் நாயகம் ஒழிச்சு காட்டினாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் அவங்க மனைவி மாதவிடாயா இருக்கிற நேரத்தில் அவங்க மனைவியை தலவாரி விட சொல்லியிருக்கிறாங்க. மாதவிடாயா இருக்கக்கூடிய தன்னோட மனைவியோட மடியில படுத்து குர்ஆனுடைய வசனங்கள், புனிதமான குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காமிச்சு இந்த மாதவிடாய் சம்பந்தமா என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் அன்னைக்கே ஒழிச்சு காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலத்திலுமே இப்பேற்பட்ட மூட நம்பிக்கைகள் நடக்குது, ஒரு பெண் இது மாதிரி தனிமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது பெரிய அளவுல கொடூரமா இருக்குது. இது மாதிரியான மூட நம்பிக்கைகள், இது மாதிரியான மூட பழக்கங்கள் கண்டிப்பா தடுத்து நிறுத்தப்படணும். அது எந்த பள்ளியில எந்த கல்லூரியில நடந்தாலும் சரி.